சூப்பராக இருக்குது பார்க்க. பயப்படுறீ நம்மள ஆக்கலாம் ஃபீலிங் ஒன்று வரும் போல பயம் இருக்காத ஒரு ஓடலாம் இல்லாட்டி ஒன்றோட ஒன்று இடி விட வண்டியே தான் மண்டே நினைக்கிறேன். இந்த ஃபுல்லாகவே நிறைய அப்படியே இருக்குது. ஆனால் அதே மூவமாக இருக்குது. ஓ ஸ்பைட் இந்த குண்டரை பார்த்தீங்களா கையை கட்டி எப்படி இன்னைக்கு இருக்கிறாருண்டால் வாகனம் போகுது. கடல் நிலா அப்படியே போகுது வாகனங்கள் பார்த்தீங்களோ. இஞ்சால மாதங்கி இஞ்சால ஈழ நிலா. வணக்கம், நான் ஜோவேல். ஓகே, இன்றைக்கி என்ன நிற்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜக்கச்சியில் இருக்கிற ரீச்சார்ஜ் சொன்னாலே தெரியாதாக்கும் உண்மையில் ஒருத்தருமே இருக்க மாட்டீங்க. அப்படியான ஒரு ரீச்சார்ஜ் நான் இன்றைக்கி நிற்கிறேன். இன்றைக்கி நான் தனியாக தான் வந்தேன். இங்கே உள்ளுக்கு நாங்கள் போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே உண்மையில் பார்க்குறேன்னு சொன்னாலே ஒரு நாள் காணாதுன்னு சொல்லலாம். இந்த அப்படி ஒரு பெரிய ஒரு தேசத்தை பிடிச்சி ஃபுல்லாக சில்ட்ரன் பார்க்க விளையாட்டு பொருட்கள் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருக்கிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கி உள்ளுக்கு போகிறோம். இங்கே போயிட்டு நாங்கள் என்ன இருக்கிறதை சொல்லி ஓகே நாங்கள் பார்க்க நிறைய பயங்கர க்ரௌட்டாக இருக்குது. இப்போ சட்டடே இல்லபடியாக இப்போ நிறைய பேர் வந்துட்டிங்கன்னா இப்போ நான் உள்ளே போய் பார்ப்போம். போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே வாங்க இப்போ நான் வீடியோ. இதான் ரீச்சா மெயின் கேட். அப்படியே ஃபுல்லாகவே உண்மையிலே பயங்கர க்ரௌட். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாக அப்படியே எல்லாருமே வாகனத்தில் வந்திருக்கு. நம்ம இங்கால பக்கம் மற்றது அப்படியே இங்கால பக்கம் ஃபுல்லாகவே சரியான. இப்போ அப்படியே நாங்கள் அப்படியே உள்ளுக்க ஃபுல்லாக இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள்லாம் நிற்கிது. அப்படியே ஃபுல்லாக இஞ்சாலும் அப்படியே ஃபுல்லாக வாகனங்கள். நான் உண்மையிலே ரீச்சாக பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் அப்படி கொடுக்குறது, மற்றது கைத்தொழில் செய்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே மக்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதே நினைக்கக்குள்ளே உண்மையில் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது எங்களுக்கு. இவ்விடத்துக்கிட்ட தான் அந்த என்ட்ரன்ஸ். இதில் நாங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளுக்க போகணும். அப்படியே அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபுல்லி ஒரு ட்ராகன் ஒன்று இதில் அப்படியே செய்து வச்சிருக்கணும். இதில் பார்க்கவே வடிவாக இருக்குது. அப்படியே ரியலாக நிற்கிற மாதிரி அப்படியே செய்து வச்சுருக்கேன். ரீச்சா என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் 300 ரூபா. அதோட சேர்த்து எங்களுக்கு ரீச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லி 2025 அதுகிட்ட விளக்கம் நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். ஓகே, நான் டிக்கெட் எடுத்துகிட்டேன். இப்போ உள்ளுக்க போய் பார்ப்போம். ஒரு வேன் மாதிரி ஹே பண்ணி போகிறது அப்படியே இதில் வச்சிருக்கணும். இதில் நிற்கிற இந்த வாகனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனம் ஒரு மணித்தியாலத்துக்கு 3000 ஃபுல்லாக அப்படியே ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே சுற்றி காட்டுவினம்மா. வாகனத்திட்ட பேரை பாருங்க, அங்கே கண்ணின்னு சொல்லி வாகனத்திட்ட பேர். பார்க்கவே உண்மையில் வாகனம் படிவாக இருக்குது. அப்படி இங்காலயம் அப்படியே நிற்கிது. இங்காலயம் அப்படியே வாகனங்கள் நிற்கிது. இதில் மாதவி, இங்கால மாதங்கி, இங்கால ஈழ நிலா அப்படி என்று சொல்லி வாகனம். மற்றது இதில் மட்டும் புதுசாக நிற்குது. என்ன இது வித்தியாசமாக இருக்கு. என்ன இல்லை நாங்கள் இருந்து உலக்க இது போகும் போல் முன்னுக்கு. இந்த நாங்கள் இருந்து உலக்க இவர் இப்படியே போவேன் ட்ரைவிங் பண்ணுறாங்க. அப்படியே நாங்கள் நுழைவாயில் தாண்டி வந்தோம்னு சொன்னால் இவ்விடத்துக்கிட்டையும் ஒரு யானைட்ட முக ஷேப்பில் அப்படியே ஃபுல்லாகவே செதுக்கியிருக்கணும். நான் பார்க்கவே உண்மையில் ஒரு நல்ல சூப்பராக இருக்கேண்ணா. சும்மா பெரிய காதும் வச்சு தும்பிக்கையும் வச்சு. ஆனால் நாங்கள் முதல் வரைக்குள்ளே இது இப்படி செய்யலை. ஆனால் இன்றைக்கு இந்த முறை வரைக்குள்ளே தான் நான் இப்படி ஒரு இதை வந்து செய்திருக்கேன். ஆனால் உண்மையை ரீச்சாக பொறுத்தவரையில் பார்க்க ஒரு நாள் காணாதுன்னு தான் சொல்லலாம். இந்த அப்படி ஒரு படந்த ஒரு பிரதேசம் இது. வாகனம் ஒன்று வருது, வேறுங்க வாகனத்தில் ஆக்களை ஏற்றி கொண்டு வாரினும் ஒரு வாகனம் போகுது. கடல் நிலா அப்படியே போகுது வாகனங்கள். பார்த்தீங்களோ, சூப்பராக இருக்கு.
அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இவ்விடத்துக்கிட்ட இது என்ன புளி தண்ணியை குடிச்சு புளி வெளியில் விடுது போல என்ன தண்ணியை. எப்படி இருக்கேண்ணா வடிவாக இருக்கேண்ணா பார்க்க 3Dயில் செய்து வச்சுருக்கேனம்மா. உள்ளுக்க நல்ல மீனும் நிப்பாட்டி வச்சிருக்கணும். ஃபுல்லாகவே நல்ல கலர் கலர் மீன் எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக. அப்படியே இதில் ஒரு திருவள்ளுவர் சிலையை ஒன்று செதுக்கி வச்சிருக்கணும். கையிலேயும் மகர முதல் எழுத்து எல்லாம் ஆதிபவன் முதற்கே உலகுன்ற மாதிரி ஒரு 8 சுவடு கொண்டு வச்சிருக்கார். இதுலேயும் ஃபுல்லாக அப்படியே மீன் எல்லாம் நிற்கிது. இவ்விடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சங்குக்குள்ளால் தண்ணி வர மாதிரி ஒரு மெதட் ஒன்று செய்து வச்சுருக்கணும். சங்குக்குள்ளால் தண்ணி வந்து அப்படியே வந்து இதுக்குள்ளே விழுந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணி அப்படியே இந்த தண்ணி இதுக்குள்ளே வர மாதிரி. இவ்விடத்துக்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிஞ்சி இந்த போட்டு வச்சுருக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே அப்படி இருக்குது. இதில் இதுக்குள்ளே நாங்கள் போகல. இப்போ நாங்கள் இங்கால பக்கம் தான் அப்படியே பார்த்து கொண்டு போகிறோம். அப்படியே இங்கால பக்கம் பார்த்து கொண்டு போவோம். ரெயின் வலிக்கிட்டு போல சத்தாங்க சூப்பராக இருக்குது. ரெயின் டைம் ஷேப்லேயே அப்படியே செய்து வச்சுருக்கணும். உண்மையில் வர பார்க்க ஒரு வடிவாக இருக்குது. எப்படி இருக்குண்ணே சூப்பராக இருக்குது. ஆனால் உண்மையில் இன்றைக்கு வந்து சரியான க்ரௌட். அதோட வெளி மாவட்டங்களில் இந்த பையில் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா கூடுதலாக இந்த ரீச் ஆகுது வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன். என்ன காரணம்னு சொன்னால் ரீச் ஆக வந்தோம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பிள்ளைகளை கொண்டாந்து காட்டணும், நாங்களும் பார்க்க. சரி அப்படியே நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம். அப்படியே மேலே மாக்கள் நடந்து போகிறோம். இங்கேருந்து அப்படியே அங்கே மட்டும் படி இருக்காதால நடந்து போகிறோம். சரி நாங்கள் இதுக்குள்ளே போவோம். இப்படியே போய் பார்ப்போம் இங்கே என்ன வச்சிருக்கேன் நம்மளுக்கு சொல்லி பார்த்துட்டு. நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று அடிச்சிருக்கணும். ரைட் சின்னாக்கள் அந்த போட்டில் விளையாடுற மாதிரி சூப்பராக வச்சுருக்கணுமா. கையால் சுத்த அந்த போட் போகிற மாதிரி அப்படியே இதில் வச்சுருக்கணும். சின்னாக்களும் நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக விளையாடி கொண்டிருக்கணும். சூப்பராக இருக்கு. நடுவில் இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய மலை மாதிரி இருக்குது. அது என்னென்று சொன்னால் இலங்கைன்ற படத்தை அப்படியே நடுவில் அப்படியே சீமந்தால் செதுக்கியிருக்கணும். 3D ஆர்ட்ஸில் மாதிரி அந்த இலங்கைன்ற படத்தை வந்து அப்படியே செய்து அந்த இலங்கையில் என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை வந்து அப்படியே அந்தந்த இடத்துல அப்படியே செய்து வச்சுருக்கணும். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்துக்கிட்ட இந்த நல்லூர் கோயில் இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட வந்து நல்லூர் கோயில் இருக்குது. பக்கத்தில் அந்த லைப்ரரி இருக்குது. அப்படியே இந்தியாவில் வந்தால் அந்த தீவு கோயில், அப்படி அங்கால மேல் பக்கங்கள் நூரெலியா சைட், அங்கால கண்டி, அங்கால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே அந்த இலங்கைன்ற ஷேப் அப்படியே வச்சு செய்திருக்கணும். அதுக்கு மேலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடங்களையும் அதில் செதுக்கி வச்சிருக்கணும். சரி, அப்போ நாங்கள் இது பார்த்துட்டோம். இனி அப்படியே நாங்கள் போய் அங்கால அப்படியே என்ன இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்ப்போம். அப்படியே இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஒரு நல்ல முரட்டு கிளி மாரி ஒன்று நிற்கிது. சத்தத்தை பார்த்தீங்களா, கத்துற சத்தத்தை. மேலே எதையே கொத்தி கொண்டு நிற்கிறாரா.
அவர்கிட்ட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றில் முட்டம் அப்படின்னு சொல்லிவிட்ட பேர். ஆனால் இப்படியான இந்த பறவை நாங்கள் அந்த கொப்பி வழியை தான் பார்த்துருக்கோம். என்ன இப்படியான ஒரு பறவைனா அந்த கொப்பி வழியை தானே பார்க்குறேன் நாங்கள். என்ன இப்போ நாங்கள் முதல் முறையாக இதில் பார்க்குறோம். இதில் பார்க்குறேன் ரியலாக பார்க்கக்குள்ள எப்படி இருக்கு. என்ன அப்படி விடத்துக்கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் இங்கால வந்து ஒரு குடும்பம் அப்படியே இருக்கிற மாதிரி அங்கால கீறி வச்சிருக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இவியல் அப்படியே அந்த குண்டரை பார்த்தீங்களா கையை கட்டி எப்படி இன்னைக்கு இருக்கிறார் என்றால் 3 பேரும் யோசிச்சு கொண்டிருக்கேன் என்ன விளையாடுறது. என்ன விளையாடுறான்னு பல்லாங்குழி என்ன இதை தான் சொல்கிற பல்லாங்குழி என்ன. அந்த பழைய இந்த ஞாபகங்கள் எல்லாமே அப்படி வச்சிருக்கேன் நம்ம. என்ன அங்கால அப்படியே ஒரு அம்மா உரல் இடிக்கிற மாதிரி வெத்திலை இடிச்சு கொண்டிருக்கணும். இது பழைய காலத்துல பாவிக்கப்பட்ட லந்தர். இது அந்த பழைய காலத்துல பாவிக்கப்பட்ட செப்பு செம்பு. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் மீன் வச்சு கொண்டிருக்கிறாள். மீன் இங்கே குத்தூசி அந்த கல்லுகளுக்குள்ள குத்துறாரு மீன் குத்தி பிடிக்கிறது என்ன. அப்படியே அங்கால எல்லாம் கீறி ஒரு சிலையை ஒன்று செய்து வச்சிருக்கணுமாக்கா. இடத்துக்கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலே அந்த பழைய காலத்தில் இப்படித்தானே அரிசியில் இடிக்கிறதானே. உரல் அந்த பழைய காலத்தில் எப்படி உடைக்கணுமோ அப்படியே பழைய காலத்தில் எப்படி அந்த அரிசியல் இடிக்கிறதோ அதே மாதிரி இதில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன அரிசியெல்லாம் இடிக்கிற மாதிரி உரல் அங்கே பின்ன கிணறு அங்கே அந்த அம்மா தண்ணி கொண்டு வர மாதிரி இதில் சுலாகு பக்கத்தில் யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்படியே அந்த தேயிலை கொழுந்து ஆயிரதை அப்படியே செய்து வச்சிருக்கணும். என்ன தேயிலை கொழுந்து பறிக்கிற மாதிரி. இந்த மாடை பார்த்தாலே நேச்சுரலாக இருக்கேன்னு அப்படியே உண்மையாக நிற்கிற மாதிரியே இருக்கேன்னு அப்படியே ஒரு சிற்பத்தை செதுக்கி வச்சிருக்கேன். என்ன இந்த மாட்டுட்ட அந்த கழுத்து இது ஓ ரைட் எண்ணெய் எண்ணெய் செக்கு எண்ணெய் செக்கு சாரி சரங்கள் என்ன அப்படியே பின்னுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்டை பாருங்க. அப்படி அந்த சீமந்த பூசியும் பூசாமலையும் இருக்கு. என்ன அப்படி போட்டுருக்கேன்னு சொல்லுங்க. அப்படின்றா என்ன பழங்காலத்தில் இருந்தது அந்த பழைய காலத்தை எடுத்து காட்டியிருக்கேன். என்ன கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அதை அப்படியே இப்படியே செய்து வச்சிருக்கிறோம். நான் பார்க்க ஜன்னலோ ஃபுல்லாகவே சரியான சனம் தான் இன்றைக்கு. அப்படியே இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரெயின் ஒன்று நிற்கிது. இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாயாம். அப்படி ஒரு ஆளுக்கு 100 ரூபா. 10 குறைஞ்சது 10 பேர் இருக்கணுமா. 10 பேர் இருந்தால் ஒரு ஆளுக்கு 100 ரூபாயாம். அப்படி ஒரு ஆள் போகணுமென்னு சொன்னால் கூடி நாங்கள் 1000 கொடுத்து தான் இந்த ட்ரெயினில் போகலாமா. வித்தியாசமாக கிடக்கு. நான் தான் விரல் இல்லை மகிழ்ச்சியான உல்லாசம். இதுக்குள்ளே அப்படியே சின்னாக்கள்கிட்ட பார்க்க இங்கே இருக்குது. இதுக்கு நாங்கள் போத்தவே இல்லை, எல்லாம் பார்த்தது தானே. அப்போ இதில் அப்படியே சின்னாக்கள்கிட்ட சில்ட்ரன் பார்க் மாதிரியும் ஒன்று செய்து வச்சுருக்கணும். இதில் போட்டிருக்கணும் குதிரை சவாரி என்று சொல்லி. ஆனால் ரேஸ் அண்ட் இல்லாமலுக்கு டிக்கெட்டை கொடுக்க குதிரைக்கு மேலே அப்படியே ஏற்றி அப்படியே குதிரைக்கு மேலே ஏற்றி ஒரு ரவுண்ட் ஒன்று அப்படியே அடித்து கொண்டு வரத்துக்கு இடத்துக்கிட்ட நிற்கிது ஒரு அழகான குதிரை. முதல் கோட்டை நல்ல ஒரு படம் ஒன்று கீறி ஃபுல்லாகவே அதுக்கு மேலே படம் எடுக்கிறாக்கள் எடுக்கலாம் அப்படி என்று சொல்லி மேலே எழுதியிருக்கணும் காதல் கோட்டை. காதலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த இளநீர் கடை ஒன்று இருக்குது. அப்படி இதில் ஒரு ரெயின் மாதிரி ஒன்று வந்து ஒன்று இருக்குது. ஆக்களை ஏற்றி கொண்டு வந்து ஒன்று இருக்குது. ஸோ பார்க்கவே வடிவாக இருக்கேன்.
பார்க்க. படத்துக்கிட்ட மேலே கேபரில் அப்படியே சைக்கிளில் போகிறாரு போல். அப்படியே சைக்கிளில் போகிறாரா? ரைட். திங்கன்ட்டு சொன்னால் அப்படியே அந்த பைசா சாய் கோபுரம் வந்து இதில் கட்டி வச்சிருக்கணும். அடுத்த வரலாறு தான் இதில் அப்படியே ஃபுல்லாகவே இதில் போட்டிருக்கணும். வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து அப்படியே எகிப்திய பிரமிட் அப்படி ஒன்று இதில் இருக்குல்ல, அப்படியே மீட்பர் கிறிஸ்து அப்படின்ற ஒரு சில இதில் செய்து வச்சிருக்கணும். உண்மையிலே மீட்பரண்டாலே அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்படி தானே நான் அப்படியான ஒரு பெரிய சிலையை ஒன்று இதில் செய்து வச்சிருக்கணும். இதில் அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு பெரிய அப்படியே ஒரு இது கல்லால் கட்டி அதில் படம் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கணும். இதில் நாங்கள் அப்படியே இதில் ஸ்டெப் மேட் இருக்குது, அப்படியே ஏறி மேலே போகிறது போல். என்ன ராயனை மூத்த வைங்க பாப்போம், இருக்கா ஸ்பைடர்மேனுக்கு பொருந்தாண்டு பார்ப்போம். மெட்டதுக்கு வைங்க பார்ப்போம் ராயனை ஸ்பைடர்மேனுக்கு. இஞ்சால பார்க்க இப்போ முன்னுக்கு வாங்க அப்போ முன்னுக்கு மூவத்து. ஆனால் அதே மூவ் மாதிரி இருக்கு அப்போ தான். ஸ்பைடர்மேன் மூவன் மாதிரியே இருக்குது. அப்படியே மூவ மூடி போட்டால் சரி இருக்குண்டு. என்னடா என்ன இதை நேரடியாக தான் சீனா பிரிஞ்சவர்களால் எங்களுக்கு போயிடாது. விஜயனாலும் பார்ப்போம் அப்படி இருக்கு. எப்படி என்றாலும் முருகாக்கா போய் பார்ப்போம். என்ன உள்ளுக்க போய் பார்ப்போமா? சீனா பெருஞ்சுவர் என்ன, அதாவது அந்த கல்லணுகள் திரத்தி கொண்டு வரைக்குள்ள ஓடி ஒளிகிற இடமா இருக்குமா நினைக்கிறேன். என்ன எல்லா இடங்களும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த ஷேப்பில் தான் ஃபுல்லாக எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். மேன பார்த்தோம்னு சொன்னால் இதில் சின்ன ஒரு பிளேன் செய்திருக்கணும். அங்கே ஒரு ஹெலிகாப்டர், இங்கால அப்படியே பெரிய வானூர்தி. என்னடா என்ன அதை என்ன இடத்துக்கிட்ட சூப்பர் சோனியா அதுலேயும் எழுதி இருக்கு, விமானங்களில் ஏறி சேதப்படுத்த வேண்டாம். இந்த இது ஃபுல்லாகவே அந்த விமான செக்ஷன் போல் அங்கே ரீச்சாக இந்த விமானம் அப்படியே இதுலேயும் செய்து வச்சிருக்கணும். ஃபுல்லாகவே இந்த இடத்துக்கிட்டே மிளகு அப்படியே இவ்விடத்துக்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லை ஹோட்டல். இதான் அந்த முல்லை ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. தீமையானதை கேட்காத, தீமையானதை பார்க்காத, தீமையானதை பேச குந்தி இருக்கிறீங்கமே நாக்க. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு தேசிய கொடியும் அப்படியே இதில் இருக்குது. புதுசாக போட்டிருக்கணும் போல். சகல நாடும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஃபுல்லாகவே நிறைய அப்படியே இருக்குது. இதில் எல்லா நாட்டுகிட்ட தேசிய கொடி. அப்படியே நாங்கள் இந்த ரீச்சாக புகையிரத நிலையம், அதாவது இது ஒரு கடைசி நினைக்கிறேன். என்ன அந்த கடைசி தொங்கலுக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். அதாவது இந்த நேர் தொங்கல் இது. ஆனால் இன்னும் நிறைய பெரிய உள்ளுக்கு எல்லாம் இடங்கள் இருக்குது. நாங்கள் அங்கே எல்லாம் போய் பார்க்க எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் உள்ளுக்கில் அந்த சின்னாக்களை வைக்கிற அந்த கேம்ஸுகள் விளையாட்டுகள் எல்லாம் இந்த அதெல்லாம் உள்ளுக்க வச்சிருக்கணும். அதையும் பார்த்துட்டு நாங்களும் வலிக்கிடுவோம். சரி, அப்படியே நாங்கள் அந்த ரீச்சாக இப்போ புதுசாக இது இப்படி கட்டி வச்சிருக்கணும். அதாவது இந்த டிக்கெட் கொடுத்தோன்னே எங்களுக்கு விருப்பமான விளையாட்டுகள், அதாவது அந்த 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 இதில் போகிற மாதிரி. நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு சனம் இன்றைக்கு இங்கே பயங்கர க்ரௌட். எதுவும் கண்ட்ரோல் இருக்கணுமே என்ன ஓடுறதுக்கு. கொஞ்சம் வெட்ட தெரிஞ்சால் தான் உண்மையில் ஒரு ஓடலாம். இல்லாட்டி ஒன்றோட இடி விட வேண்டியது தான். கொஞ்சம் மோடி பிடிக்க மட்டும் கொஞ்சம் கஷ்டம் என்ன. எது ஃபுல்லாக வடிவாக இருக்கேன் அப்படியே பார்க்க. எப்படி ஒரு, அதாவது வந்து
இந்த எங்களோட மண்ணில் இப்படியான ஒரு இது இருக்குன்னு சொன்னால் அவர் உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் இதை நாங்கள் கருத வேணும். உண்மைதானே என்னென்னு சொன்னால் அவ்வளோ போக்கால சூழலில் பாதிக்கப்பட்ட பிரதேசம் தான் எங்களோட மண். ஆனால் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலங்கள் இலங்கையில் எவ்வளவான ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மைதானே முன்னேற்றமான காரியங்கள் நடக்குது. இன்னும் அதிகமாக முன்னேற வேணும். அதாவது நீங்களும் வந்து பார்த்து போனீங்கன்னா தான் பார்க்குற நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் போகிறீங்களே இருந்து வந்து பார்க்கலாம். அப்படியான நீங்கள் வந்து பார்த்து போய்க்கிட்டு அது இன்னும் உங்களுக்கு கூடிய அளவான ஒரு வளர்ச்சிக்கான உங்களுக்கு உதவியாக இது காணப்படும். இதில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து பார்த்தா கொஞ்சம் மனதுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும். என்னென்னு அப்படியான ஒரு நீங்கள் போரின் வழியினால் இப்படியான காட்சிகளை சிலதை கண்டிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துலையும் வந்து எங்களோட மண்ணிலையும் நீங்கள் இப்படியான ஒரு காட்சியை காண்றீங்க என்று சொல்லியிருக்கீங்க. இதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஒரு உருவாகக்கூடியதான ஒரு நல்ல நிலை எங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லை, அது போனால் நாங்கள் அங்கேருந்து நடக்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குமானால் அதுக்கு வர்றதுக்கான இந்த அனைத்து விதமான வாகன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான டிக்கெட்டை கொடுத்து நாங்கள் தொங்கலான கடைசி மட்டும் வந்து பார்க்கக்கூடியதான ஒரு நிலை எங்களுக்கு இருக்கேன் அமைஞ்சிருக்கு. அதபடியால் பாட நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். பார்க்குறது உங்களுக்கு நல்ல ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அவன் நாங்கள் அப்படியே பார்ப்போமே. இதில் பார்க்குறது வந்து அப்படியே கொஞ்சம் ஆக்கள் சேர விட்டு தான் ஆக்களை ஏற்றி அப்படியே சுற்றுவினோம் போல். நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் முந்தி வந்திருந்தோம்னு சொன்னால் இதை நாங்கள் பார்த்துருக்கலாம். லைட்டெல்லாம் போட்டு அப்படியே சுற்றிக்க சூப்பராக இருந்தது. இப்போதைக்கு ஒருத்தர் போக மாட்டேன் போல். அப்போ நாங்கள் இதை மட்டும் எடுத்துக்கொண்டு போவோமே. அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காலம் தான் அந்த மேலே அந்த ரெயின்னு தான் சொல்லுவேன். மேலே அப்படியே ஏறி போய் கொண்டிருக்கணும். தண்டவாளத்தில் அப்படி விழுந்து பிறண்டு உருண்டு போகும் போல் அந்த பயம் இருக்காத. அப்படியே பயம் உண்டு பாரு. கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் விழாது என்ன எங்களுக்கு போகிறவங்களுக்கு பயம் உண்டு இருக்கு. இதோட ஹாப்பி பார்க்குல வந்துட்டோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கும் ஒரு டிக்கெட் என்ன டிக்கெட் எடுத்துகிட்டு அதில் போயிருந்தேன். ஊஞ்சல் மாரி தானே, அதில் போய் ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் போல் என்ன. ராயனை ஆட போகிறீங்களா? இதுக்குள்ளேயும் பெரிய ஒரு இடம் தானே. அப்படி ஆடி முடிச்சிட்டினா இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அப்படியே இந்த கேம் ஆயிட்டாங்க. என்ன கேம் விளையாடுறக்கூடிய மெஷினுகள்லாம் நெஞ்சாலையெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. இதுலேயும் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக கேமுகள்லாம் நெஞ்சாலையும் ஃபுல்லாகவே கேம் மிஷினுகள் ஃபுல்லாகவே. மேலே ஏதோ சத்தங்க, மேலேயும் அங்கே ஒரு ரெயின் மேன். ஒரு இடத்தையும் மிச்சம் வைக்காமலுக்கு உண்மையிலே எல்லா இடத்தையும் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் செய்து வச்சுருக்காங்களா. வாவ், சூப்பர். எல்லாம் கத்தி சத்தம் கேட்குது. பயப்படுறீ நம்மள ஆக்கலாம். எப்படி இருக்குமே. ஓ எப்படி இருக்கா? பயம் இல்லாமல் நிற்கணும் மேலே. அதாவது வந்து ஹார்ட் வீக்கானாக்கள் இதில் ஏறக்கூடாது. சரி, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சாக்கு வந்து நான்
ரீச்சாக்குள்ளே இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதோட உண்மையிலே எல்லாத்தையும் எடுத்து காட்டணும்னு சொன்னால் ஒரு நாள் காணாது உண்மையிலே இந்த ரீச்சாக்கு வந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய தேசம் அது. உண்மையிலே இப்படி வடமாகாணத்துக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னாலே அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதோட நிறைய பேர் வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் வந்து இந்த இடத்த பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து நிற்கணும் வந்திருக்கிறாங்க. அப்போ ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி ரீச்சாவால் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி கொண்டு அறிமுகப்படுத்தியிருக்கணும். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 6 மணி PM, அதாவது பின்னேரம் 6 மணியிலேருந்து இரவு 10 மணி PM மட்டும் டின்னர், மற்றது லைவ் மியூசிக், என்டர்டைன்மெண்ட், குக்கிங் டெமோ அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும். அப்போ நீங்கள் எந்த டேட்டுக்கு வாரீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும். மற்றது இதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து 3000 ஆகும். ஒரு ஆள் வந்து 3000 கட்டணும். அந்த 3000 கட்டினால் அந்த டைமுக்குள்ளே இலங்கைன்ற பாரம்பரிய உணவுகள் அப்படியான பாரம்பரிய இதுகள் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம். உண்மையில் நீங்கள் தேடி பார்க்கலாம். ஓகே, பார்த்துட்டு நீங்கள் விருப்பம்னு சொன்னால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதோட எங்களோட வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் எங்களோட வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.